ஹைகண்டர்ஸ் நலம சாம்ராட் விக்னேஷ். இன்றைக்கி வந்து கொண்டாராங்கி மலை வந்திருக்கோம். நம்ம ஈசனை பார்க்க வந்திருக்கோம். மலை ஏற போகிறோம். அடிவாரத்துலேருந்து பேசுகிறேன். அங்கே போகும்போது அப்படி ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டே இருக்கேன். என்ட்ரன்ஸில் இருக்கோம். நம்ம வந்து ஒரு காவாசி தூரம் ஏறி வந்திருக்கோம். இந்த மேலே இருக்குது ஹண்டர்ஸ். ஒரு 20% நம்ம வந்திருப்போம். இந்த மலை இங்கே இருக்குது. ஈஸ்வரனை போய் பார்த்தரலாம். எப்படியும் கொஞ்சம் கட் பண்ணி உங்களுக்கு நான் கொடுத்துட்றேன். மறக்காமல் ஹண்டிங் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சிவதரிசனத்துக்கு வந்து இன்றைக்கி எல்லாருக்கும் லைக் போட்டுருங்க. ஹை ஹண்டர்ஸ், ஒரு 30% வந்திருப்போம். ஹண்டர்ஸ் சிவன் மேலே தான் இருக்காப்புல. போய் பார்த்தரலாம். அதான் சொல்லேன்னா வீடியோவில் சார்ஜராக கம்மியாக தான் ஹண்டர்ஸ். ஒரு 20% கிட்ட தான் ஹண்டர்ஸ் இருக்குது. உங்களுக்கு ஏதோ கட் பண்ணி நம்ம போட்டு ரொம்ப மூச்சு வாங்குது. தொப்பையில் போட்டு வச்சு ஹண்டர்ஸ், அதனால் ஏற முடியல. தொப்பை மட்டும் இல்லைன்னா விட்டு கூட அப்படியே டக்கு டக்குன்னு ஏறிடுவேன். தொப்பை இருக்கனால ஏற முடியல. ரொம்ப மூச்சு வாங்க. நம்ம கூட வந்து மினி கோல்டு வராப்பில். நம்ம கூட வந்து தம்பி ஒருத்தவர் இடையிலே முடியலைன்ட்டு 10 படி அடி கீழே இறங்கி ஓடிட்டாப்புல. நானும் மினி கோல்டு தான் போயிட்டுருக்கோம். வாங்க மேலே ஏறுவோம். இன்றைக்கி வந்து கம்பல்சரி ஈஸ்வரனை பார்த்தே ஆகணும். வாங்க வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். இன்ட்ரெஸ்ட் ஒரு 30% மேலே ஏறிப்போம். வியூ பாயிண்ட்டு மினி கோல்டு இருக்கான். இன்ட்ரெஸ்ட் மினி கோல்டு வந்திருக்கான். கூட நம்ம கூட வந்துட்டுருக்காப்புல. ஒரு 40% வந்து பாயிண்டஸ். ஹண்டர்ஸ் அடுத்து கொஞ்சம் செங்குத்தாக ஏறுது. ஹண்டர்ஸ் ரொம்ப மூச்சு வாங்குது. அடுத்து வந்து ரொம்ப செங்குத்தாக ஏறுது ஹண்டர்ஸ். பார்க்கணும். நாய்ஸ் கொஞ்சம் இருக்கும் ஹண்டர்ஸ், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வாங்க மேலே போகலாம். ஹண்டர்ஸ் ரொம்ப மூச்சு வாங்குது. ஒரு 50% ஏறியாச்சு. வெயில் வேகம் கொஞ்சம் ரொம்ப இருக்கு ஹண்டர்ஸ். இதே ஏறு இடத்துல ஒரு சின்ன குகை மாதிரி மறைவாக நிழலுக்கு நல்லா இருக்குது. அப்படியே கிளம்பலாம் ஹண்டர்ஸ். வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். தயவு செஞ்சு கமெண்டில் ஓம் நம சிவாயன்னு போட்டுருங்க. யாரோ கீழேருந்து நம்ம ஆளுக தான் கூப்பிட்றாங்க, யாருன்னு தெரியல. என்ன ஹண்டர்ஸ் வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். ஹண்டர்ஸ் ஒரு பாதி வந்தாச்சு. கொஞ்சம் தான் ஹண்டர்ஸ் ஏரியெல்லாம். ஹண்டர்ஸ் ஒரு 60% வந்துருக்கோம் ஹண்டர்ஸ். வியூலாம் நல்லா தான் இருக்குது. மூச்சு வாங்க ஹண்டர்ஸ். போட்டுருச்சு. இல்லை சித்தம் சிவபுரியம் ஈஸ்வரை பார்த்தியா. நம்ம ஊரில் இருந்துக்கிட்டு நம்மளே இப்போ வராமல் இருந்தது. எல்லாருமே கேள்வி கேட்பாங்க, எல்லா வீடியோவும் போடுற சிவன் கோயில் போலையா அப்படின்னாங்க. சூப்பராக இன்ட்ரெஸ்ட். காற்று தான் இன்ட்ரெஸ்ட். கஷ்டமாக இருக்குது. அது எல்லா விஷயமும் இன்ட்ரெஸ்ட். ரொம்ப காற்று போட்டு ஆளையும் தள்ளுது. அது இரும்பு கம்பி மாதிரி இருக்கிறத பிடிச்சிக்கிட்டு அப்படி ஏற மாதிரி இருக்கும். ஒரு இடத்துல செங்குத்தாக மழை ஃபுல்லாகவே செங்குத்தாக தான் இருந்துருக்கு. வேறு உலருது. தண்ணி இருக்குது. முன்னாடி போயிட்டாவே அந்த தண்ணி இருக்குது. காற்று தான் இன்ட்ரெஸ்ட் ஓடுது. ரொம்ப இதாக இருக்கு இன்ட்ரெஸ்ட். வியூவாக பாருங்க இன்ட்ரெஸ்ட். செம்மையாக இன்ட்ரெஸ்ட். தனிக்கு ரோட் பஸ்லேயே தான் சொல்கிறாங்க.
போய் ஈஸ்வரன் சிவனை பார்த்துக்கலாம். அதுக்கு ஒரு பர்சன்டேஜ் இருந்தால் போதும். கொடுக்கணும் மேலே போயிட்டு சிவனை பார்த்து உங்களுக்கு வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுறேன். நல்லா இருக்கு ட்ரெஸ், காற்று தான் ட்ரெஸ் சூப்பராக இருக்குது ட்ரெஸ். பக்கத்தில் வந்தாச்சு. அவ்வளோதான், இன்னும் ஒரு 2 பிண்டு தான். பார்த்துடலாம். மைசூருக்கு என்ன காற்று ரொம்ப அடிக்குதான் ட்ரெஸ், கோச்சிக்காதீங்க. இல்லைனா தனியாக கூட வரலாம். ப்ளீஸ், நான் உங்களுக்கு ஆடியோ வந்து நல்லா கிளாரிட்டியாக கொடுக்குறேன். காற்று ரொம்ப அடிக்குதான் ட்ரெஸ், ரொம்ப செங்குத்தாக இருக்குது ட்ரெஸ். மழை வீடியோவில் பார்க்கும்போது என்ன சரி சந்தைக்கிட்ட வெளியே தான் போயிருக்கோம். சரி அப்படி என்ன இல்லை அறுபடி ஏரியெல்லாம் இருக்கு. இது நம்ம ரொம்ப ரொம்ப செங்குத்தாக இருக்குது ட்ரெஸ். மழை பண்ணலாம் 2%. ஒரு 80% வந்தாச்சு கண்டஸ். இவங்க இந்த இடத்துல எல்லாம் படியெல்லாம் இருக்காது கண்டஸ். அப்படியே தான் அப்படியே தத்தியே உருண்டே போகணும் கண்டஸ். ஒரு 80% வந்தாச்சு கண்டஸ். ஜூம் பண்ணி தான் காட்டுறேன். அதில் படி இருக்காது கண்டஸ். அதில் வந்து படி கண்டஸ். தண்ணி கேன் வேறு தீர்ந்துருச்சு கண்டஸ். கீழே இறங்கினா தான் தண்ணி கேனு. நம்ம கூட வந்து பாதிலே ஓடி போனவங்கள்ட்ட தண்ணி கேன் மட்டும் வந்து கொடுத்துட்டு போன்னு சொன்னோம். யாருமே ஹெல்ப் பண்ணவில்லை. இந்த பக்கத்தில் தான் ஹண்டர்ஸ் இருக்காங்க, கீழே தான் இருக்காங்க, அவங்க நிற்கிறாங்க. சார்ஜர் தான் ஹண்டர்ஸ் இல்லை. நம்ம மினி கோல்டு செல்லேருந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். செல்லு ஆஃப் ஆகிடுச்சு ஹண்டர்ஸ். நம்ம 8th 10th நினைக்கிறேன் ஹண்டர்ஸ். இந்த 4 வளிமண்டல அடுக்கு இருக்குது. ஸ்ட்ராட்டோஸ்பியர்லாம் படிச்சிருப்போம்ல. 4 அடுக்கு இருக்குதுன்னு கேள்வி படித்தோமா ஞாபகம் இருக்குது. ஆனால் இந்த மலை ஏறக்கப்புறம் 4 அடுக்கை தாண்டி போயிட்டே இருக்குமோ மாதிரி இருக்குது எனக்கு. 4 அடுக்கை தாண்டி 5 அடுக்கு போகிறோமோ, 4 அடுக்கு கிட்ட வந்துக்கிட்டு இருக்கோமோங்கிற மாதிரி ஃபீலாக இருக்கு ஹண்டர்ஸ். ரொம்ப ஹைட்டாக இருக்குது. ஹைட்னா ரொம்ப செங்குத்தாக இருக்குது. ஃப்ளாட்டாக நடக்கிற மாதிரி எந்த இடமே வர மாட்டேங்குது ஹண்டர்ஸ். எல்லாம் செங்குத்தாகவே தான் ஹண்டர்ஸ் இருக்குது. ஆனால் கொஞ்சம் தான் இருக்குது. மேகமே நம்மளுக்கு கீழே தான் இருக்குது ஹண்டர்ஸ். வாங்க டக்குன்னு பேசி ஒன்று பார்ப்போம் ஹண்டர்ஸ். கோயில்கிட்ட ரீச் ஆகும் ஹண்டர்ஸ். பக்கத்தில் வந்தாச்சு. கொஞ்சம் தான் தண்ணி கேன் வேறு தீர்ந்துருச்சு ஹண்டர்ஸ். இதனால தான் ஹண்டர்ஸ் ரொம்ப டேஞ்சர்னு சொல்கிறாங்க. நம்மளை இந்த நிலம்லாம் ரொம்ப செங்குத்தாக வருது. ஏதோ கம்பி இருக்கனால தத்தி கூட ஏறி வந்தாலும் போல ஹண்டர்ஸ். தவளை மாதிரி ரொம்ப டேஞ்சரான இடம் ஹண்டர்ஸ். ஹண்டர்ஸ் 90% வந்தாச்சு. மலை ஏறி வரவங்க இந்த மாதிரி இடத்துல கொஞ்சம் பார்த்து சேஃப்டி ஆகும் ஹண்டர்ஸ். என்னோட செல்லு ஆஃப் ஆகிடுச்சு ஹண்டர்ஸ். மினி கோல்டு செல்லு தான் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சார்ஜர் ஃபுல்லாக இறங்கிடுச்சு ஹண்டர்ஸ். மழை வரவங்க கொஞ்சம் பார்த்து வாங்க. நல்ல ஹெல்த்தியாக காலை ஏறுங்க. வேகமாக ஏறிடலாம் ஹண்டர்ஸ். ஒரு 90% ஏரியாச்சு ஹண்டர்ஸ். ரொம்ப செங்குத்தாக இருக்கு ஹண்டர்ஸ். காற்று ஓர அடிக்குது. வெயிலில் வேறு காலைல வெள்ளெண்ணெய் கிளம்புறேன். எல்லாம் கிளம்பிட்டு இங்கேயும் வரும். பசங்க கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு ஹண்டர்ஸ். வேர்த்து கொட்டிக்கிட்டு இருக்கு ஹண்டர்ஸ். வெயிலில் மட்டும் வெளியே ஏறிக்கிட்டு இருக்கோம். வாங்க, நான் அவ்வளோதான் சாமியை பார்க்க போகிறோம். சிவதரிசனம் பார்ப்போம் ஹண்டர்ஸ். வந்தாச்சு. விநாயகர் கோயில் இருக்கு ஹண்டர்ஸ். சிவன் இங்கே தான் இருக்காப்புல. வந்தாச்சு.
அவ்வளோதான் ஏறி வந்தது. ஈஸ்வரை பார்க்க போகிறோம். ஹண்டர்ஸ் இதுக்குள்ளே வந்து மேலே நம்ம வந்து கோயில் பக்கத்துலேயே வந்து தீர்த்தம் இருக்குது ஹண்டர்ஸ். உள்ளே தான் போய் நம்ம வந்து தீர்த்தம் எடுக்கணும். இந்த தீர்த்தம் அந்த வந்து உள்ளே வந்து தீர்த்தம் உள்ளே இருக்குது ஹண்டர்ஸ். இதில் இருக்க தண்ணியில் தான் வந்து ஈசனுக்கு வந்து அபிஷேகம் பண்ணுவாங்க. வெளியிலேருந்து எந்த தண்ணியும் எடுத்து வர்றதில்லை ஹண்டர்ஸ். போய் தீர்த்தம் எடுக்க வந்து போகிறாப்புல. ஹண்டர்ஸ் ஃபுல்லாக தீர்த்தம் இருக்குது. ஃபுல்லாக 3 ரூபா நல்லா இருக்கு. குடிக்கலாமா? நீ தீர்த்தம் குடிக்கலாம் தான்ப்பா. தலையில் கொஞ்சம் தேய்ச்சிக்கலாம். வீட்டுக்கு வேறு எடுத்துகிட்டு போகணும்ப்பா. ஃபுல்லாக முட்டையா கையில் அப்படியே கொஞ்சம் ஒன்று. சரி 3 மூணு பார்த்துங்க ஹண்டர்ஸ். நெக்ஸ்ட்டு மண்டே வந்து உங்களுக்கு அடுத்த ஒரு சிவன் கோயிலுக்கு போகிறேன். நான் உங்களுக்கு விளாக் வந்து உங்களுக்கு கம்பல்சரி தரேன். என்ன கோயில் இன்னும் சூஸ் பண்ணலாம். உங்களுக்கு சாட்டர்டே சண்டே வந்து நான் கம்பல்சரி என்னன்னு சொல்லிடுவேன். இந்த விளாக் எப்படி இருந்துச்சுன்னு கம்பல்சரி கமெண்டில் வந்து பின் பண்ணுங்கள். மறக்காமல் அடுத்து 19 தயவுசெய்து வந்து பார்த்துப்பாங்க. நம்மளால ஏற முடியாது. ஈஸ்வரை பார்த்தோன்னா எப்படிலாம் அவர் கொண்டு வந்து சேர்த்துருவார். பட் அது வந்தால் நீங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாங்க. ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக வர வேண்டிய இடம் ஹண்டர்ஸ். இடையிலாம் ரொம்ப ஆபத்தான இடம். சேஃப்டியாக வாங்க. எனக்கு வந்து ஈஸ்வரர் வந்து பார்த்தாச்சு. நாளைக்கு உங்களுக்கு வந்து எப்பயும் போல் மீன் பிளாக் வந்து ரெகுலராக ஹண்டர்ஸ். மறக்காமல் ஹண்டிங் வித் விக்னேஷ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் தான் உங்கள் சாம்ராட் விக்னேஷ். பாய் ஹண்டர்ஸ், பாய். சேஃப்டியாக இருங்க.